இனிமையான நேயர்களுக்கும் செல்ல குழந்தைகளுக்கும் ஈஸி டியூட்டோரியல்ஸின் அன்பு வந்தனங்கள். தினம் ஒரு குறள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற குறள் பெரியாரை துணைக்கோடல் அதிகாரத்துல இருந்து 448வது குறள், அதிகாரம் 45. இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கின்ற குறள் இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். மன்னன் அப்படின்னா ஒரு நாட்டுக்கே அரசன் இல்லையா? மன்னன் எப்படி ஆட்சி பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசவை இருக்கும். அரசவையில் யார் இருப்பாங்க? மந்திரி இருப்பார், சேனாதிபதி இருப்பார், ராஜகுரு இருப்பார், காவலாளிங்க இருப்பாங்க, இன்னும் வயதிலே முதிர்ந்த அனுபவங்கள் கூடிய பெரியோர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது இவங்கெல்லாம் கூடி அந்த ராஜாவை கைட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, ராஜா ஒரு எண்ணத்தை வெளியிடுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னார்னா, அதை பற்றி நல்லது கெட்டது இதையெல்லாம் பேசி முடிவு பண்ணுறது தான் அந்த ராஜசபையில் நடக்கும். ஒரு மன்னர் அதையெல்லாம் கேட்டு தன்னுடைய அரசாட்சியை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது எல்லாமே சரியாக நடக்கும். ஆனால் மன்னர் பிடிவாதம் பிடிச்சாருன்னா, நான் செய்கிறத செய்யத்தான் செய்வேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னா என்ன ஆகும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மன்னர் வரி விதிக்கணும் அப்படின்னு அரசவையில் சொல்கிறார். அது கொஞ்சம் கூடுதலான தொகையாக இருக்கு. இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க? மன்னா, அந்த அளவுக்கு வேண்டாம், அதில் ஒரு கால்வாசி வேணா நீங்கள் வரியாக போடுங்க, அதில் வர்ற பணத்தை வச்சு நம்ம எல்லாத்தையுமே செய்ய முடியும், அதுக்கப்புறம் வேணும்னா ஒரு திட்டத்தை தீட்டிக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு வரியை போட்டு மக்களை வருத்தம் படக்கூட செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மன்னர் அதை கேட்டுக்கிட்டார். அதே மாதிரி வரி போடுறாங்க. குடிமக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் தானே கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. பிரச்சனை இல்லை. இப்போது ராஜா எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே வசூல் வரல. அவருக்குள்ளே என்னென்னா, இந்த கஜானாவை நிரப்பணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. இப்போ என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, நம்ம என்ன சொன்னாலுமே அதை எதிர்த்து பேசுகிறாங்க, நமக்கு புத்திமதி சொல்கிறாங்க, அப்போ நம்ம நினச்சதை செய்ய விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இந்த ராஜாவுக்குள்ளே வந்து 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 ஒரு ஸ்டேஜில் அவன் என்ன பண்ணுறான், அரசவையில் பேசும்பொழுது, நீங்கள் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், ஒவ்வொருடையும் நான் செய்கிறதெல்லாம் நீங்கள் தடுத்துடுறீங்க, இந்த தடவை நான் நினச்சதை செய்யத்தான் போகிறேன், இவ்வளோ வரி போடத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வரியை போட்டான். இப்போ நாட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மண்ணுடைய போக்கு சரியில்லை அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக ஒரு மன்னன் இருப்பான் அப்படின்னு அவங்களால ஒரு கற்பனை கூட பண்ண முடியல. என்ன இவ்வளவா வரி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு சொல்கிறாங்க. மறுப்பு சொன்னால் என்ன ஆகும்? பனிஷ்மெண்ட்டு, அவங்கள துன்புறுத்துறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்கும் பொழுது நாட்டில் மிகப்பெரிய கிளர்ச்சியும் ஒரு மோசமான சூழலும் உண்டாகி கடைசியில் அந்த மன்னனை கட்டாயமாக அரச பதவியிலேருந்து எல்லாரும் சேர்ந்து இறக்கிடுறாங்க. இதுதான் நடக்கும். எவ்வளவு உச்சத்தில் இருந்தாலும் அவரை தட்டி கேட்குறதுக்கு, தட்டி புத்திமதி சொல்வதற்கு ஒருத்தர் இருந்தால் தான் அவருடைய இயக்கம் சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அவர் ஒன்றும் இல்லாமல் போயிடுவார் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் இல்லையா? உயர்ந்த மன்னனாக இருந்தாலும் அவங்க சொல்கிறத கேட்காத போது கெடுப்பார் இலானும் கெடும். யாரும் அவரை கெடுக்க வேண்டியது இல்லை, அவரே அவரை கெடுத்துக் கொள்வார்.
கெடும் அப்படின்னா ஒண்ணுமில்லாம போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி வள்ளுவர் சொல்றார். அப்போ நாம் இதிலிருந்து எடுத்துக்கிறது என்னன்னா, நல்ல முறையில் பெரியவங்க சொல்றத நம்ம கேட்டு நடக்கணும். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு செய்யணும். இதைத்தான் வள்ளுவர் இந்த குறளை நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு. இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். சரிங்களா? அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயம் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா குறள் எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம். புதிய நேரா இருந்தா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.